எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் சில்லி சோயா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல ஸ்பைஸியான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஜ் பிரியாணி, வெஜ் புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப டெலிஷியஸான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க எவ்வளோ போகலாம். ஃபஸ்ட்டு சோயா பாலும் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டு குக் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன், கொரியாண்டர் பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சிலதெல்லாம் சேர்த்துட்டேன், பட் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அது உப்பு, டர்மரிக் பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போது கடைசியாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 hour நான் மேரினேட் பண்ண போகிறேன். இப்போது கடாயில் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் சோயாவை, ஸோ நல்லா எண்ணெய் சேர்த்துக்கணும். ஸோ ஆயில் சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னே நான் அந்த மேரினேட் ஆன சோயாவை சேர்க்குறேன். இப்போ மேரினேட் ஆகி நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர்ஸ் அப்படியே இருக்கும் டிஷ்ஷில். ஸோ அதனால தான் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. செம்மையாக மசாலாலாம் ஒட்டிக்கிச்சு. ஆஸ் வெல் அஸ் ஒரு சூப்பரான ஒரு லேயர் கிடச்சிருச்சு. இப்போ இதை நான் எடுத்துகிட போகிறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போது சில்லி சோயா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஆயில் சேர்க்குறேன். ஆயிலில் சீரகம் சேர்க்குறேன். நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்குறேன். ஸோ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட போகிறேன். ஒரு 2 minutes ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணோம். ஸோ ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது தக்காளி சேர்க்குறேன். தக்காளியில் உப்பு சேர்த்துட்டு மீதி மசாலா பவுடரோடையும் சேர்த்து குக் பண்ண போகிறோம். அதுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், மஞ்சள் பொடி சேர்க்குறேன், கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes தக்காளிலாம் நல்லா மை ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ண விட்டுடணும். தக்காளி நல்லா மையாகிடுச்சு. மேஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை ஃபர்தராக இன்னும் ஒரு 5 minutes நம்ம நல்லா பாயில் பண்ண விட்டுடணும். ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரோஸ்ட் பண்ண சோயா சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் குக் பண்ண விடணும். ஸோ பாருங்கள், சூப்பராக திக்காகிடுச்சு. கடைசியாக கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துட்டு சில்லி சோயா முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வேலை சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.